அத்தை கொஞ்சம் இருங்க, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா, எடுத்துட்டு வாமா. நைட் என்ன டிஃபன் செய்யணும்னு தெரியலையே, சரி அத்தைகிட்ட கேட்போம். ஏம்மா, இந்த மாசம் சம்பளம் கொண்டாந்து கொடுக்கவே இல்ல. இன்னும் ஆபீஸ்ல உனக்கு சம்பளம் கொடுக்கலையா? இல்லைத்த, சம்பளம் கொடுத்துட்டா அத்தை. நான் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டேன் அத்தை. அதனால தான் உங்கள்கிட்ட சம்பளத்தை கொடுக்கல அத்தை. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நல்லா புரியுற மாதிரி சொல்கிறேன் அத்தை. எனக்கு ஆஃபீஸில் சம்பளம் கொடுத்துட்டாங்க. நான் அந்த சம்பளத்தை வாங்கி நம்ம வீட்டில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் நான் சம்பளம் கொடுத்துட்டேன் அத்தை. அப்படி யாராருக்குமா சம்பளம் கொடுத்த? பாத்திரம் வளர்க்குறவங்களுக்கு, துணி துவைக்கிறவங்களுக்கு, வீடு குட்டி தொடச்சி விடுறவங்களுக்கு, வாசு தெளிச்சு கோலம் போடுறவங்களுக்கு, தோட்ட வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டேன் அத்தை. கொடுத்துட்டு 1000 ரூபா தான் மீதி இருந்துச்சு. அது எனக்கு ஆஃபீஸ் போக பஸ் செலவுக்கு வச்சுக்கிட்டேன் அத்தை. நம்ம வீட்ல எனக்கு தெரியாம யாரும்மா வேலை செய்றா? நான் தான் வேலை செய்கிறேன். நான் தானே தினமும் வாசு தெளிச்சு கோலம் போடுறேன், பாத்திரம் வளர்க்குறேன், துணி துவைக்கிறேன், தோட்ட வேலை பார்க்குறேன், வீடு குட்டி தொடச்சி விடுறேன். எல்லா வேலையும் நான் தானே செய்கிறேன். அதனால எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சம்பளத்தை போட்டு நானே எடுத்துக்கிட்டேன் அத்தை. இன்னும் சமைக்கிற வேலைக்கு உங்கள் மையன்ட்ட சம்பளம் வாங்கணும் அத்தை. அடி பாவி, நீ இப்படிலாம் சம்பளத்தை ஏமாத்துவேன்னு தெரியாம போச்சே. நான் எங்கே ஏமாத்தினேன்? உங்கள் காசையா நான் ஏமாத்தினேன்? நான் வேலைக்கு போகிறேன், சம்பளம் வாங்குறேன், அந்த காசை நான் வேலை பார்க்குறதுக்கு நானே எடுத்துக்கிட்டேன். இதில் என்ன இருக்குது?